டீ டீ அது என்ன கொள்கை? டீனா என்ன? அது நீ சொல்லுப்பா, எனக்கு தெரியாது. ஆமா, டீனா என்ன அது நீ தான் சொல்லணும். கேனா என்ன நீ தான் சொல்லு. எல்லாம் அறிவாளியா டிக்கெட் பிளாக் டிக்கெட் வித்தாலாம், பிளாக் டிக்கெட் வித்தவன்லாம் அது அவன் அவன் என்ன ஊழல் செய்யறான் இல்லையா? அவன் வாங்குற சம்பளமே பிளாக்ல தான் வாங்கலாம். ஒயிட்ல வாங்காத கம்பெனி இப்ப பிளாக்ல வந்து நம்ம ஆட்சியை வந்து அகற்ற போறாங்க. இனி ஏமாற்ற மக்கள் ஏமாற மாட்டார்கள். இது அப்ப அவங்க அப்பா அம்மா ஆயப்ப கூட ஒன்றும் ஒற்றுமையா இல்லவா? ஆயப்ப கூட இல்லை, யாரு கூட இல்லை, யாரு கூட யாராலும் அந்த கட்சியுடைய சிம்பிளே அப்படியா? யார டிவி கே அது என்னென்ன சிம்பிள்ப்பா? யார் அது? என்னமோ பெரியாங்கிறாங்க, பேர சொல்லக்கூடாதுப்பா. என்னமோ சொல்றாங்க, யாரோ பெரிய. நாம திமுக என்ன செய்யலாம்? என்ன எதில் கொண்டாடுறோம்? எந்த கட்சி பேர்ல என்னத்தை கொண்டாடுறோம்? என்ன ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகம் எதை காட்டுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் சமுதாயத்தை ஒரு நம்முடைய திராவிட சமுதாயத்தை முன்னேற்ற கழகமானு நம்ம சொல்லியிருக்கோம். அவர் வந்து என்னத்த முன்னேற்றாருன்னு தெரியல. அது நீங்க தான்ப்பா சொல்லணும், அது நம்ம சொல்லக்கூடாது. அது இப்போ இங்கே பேச நம்மளாம் பேச அது மாதிரியே சொல்லுவாங்க. அது புரிஞ்சிக்க. டீ டீ அது என்ன கொள்கை? டீனா என்ன அது நீ சொல்லுப்பா, எனக்கு தெரியாது. ஆமா, டீனா என்ன அது நீ தான் சொல்லணும். கேனா என்ன நீ தான் சொல்லு. எல்லாம் அறிவாளியா இருக்காங்க, அறிவாளியா இருக்காங்க. எல்லாம் நமக்கு தான் தெரியும் போது மற்றவங்க தெரியாத வச்சிருக்கோம். நம்ம தான் முட்டாளா இருக்கணும். ஆக இந்த ஒரு கம்பெனி இப்போ காமிச்சு ஆட்சியை பிடிக்க போகலாம், முதலமைச்சா போகலாம், சாதனை இந்த சினிமாவா? இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களை கொள்கை பிடிப்புள்ள இளைஞராக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் கொள்கையில் வந்தவன் தான். இன்னும் சொன்னால் நாங்கள் தடம் மாறாமல் இன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரத்தம், கருப்பு சேப்பு ரத்தம் நம்ம ஓடி. ஆக இப்போ வந்து சினிமாவில் படம் அடிக்கிற மாதிரி ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ண அவன் வந்து கலாச்சாரத்தை, இளைஞருடைய கலாச்சாரத்தை வீணாக்கக்கூடிய நடிகர். பிடிச்ச மாரி போடுறான், அவன் மாரி கட்டிங் வெட்டுறான், அவன் மாரி கட்டிங் வெட்டுறான், அவன் மாரி இப்போ கலாச்சாரம் காரணமே போட்டுக்கான அவன் மாரி கட்டிங் வெட்டுறான். அவன் எப்படி போடுறானோ அதுவே போடுறான். ஆக இதெல்லாம் ஒரு கலாச்சாரம். ஆக இதெல்லாம் கலாச்சாரம் கொண்டு வரவே இனி ஆட்சியை பிடிக்க போறாங்கன்னா ஆட்சியை கூட வந்து இளைஞர்களை திருத்த போறாங்க. இதை இளைஞர்கள் உணர வேண்டும். ஆக இத்தகைய கலாச்சாரத்தை சீரழிவில் கொண்டு வருகின்றவர்கள் அவர்கள். நம்முடைய திராவிட இப்போ பார்த்தா திராவிட இயக்கம், திராவிட வராதை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற பெருசு என்ன பேச்சு ஒன்றியம் அது பேசி அதுக்கு மாதிரி ஏன்னா அது ரத்தத்தில் ஊறிய 78 வயதில் அவர் ரத்தத்தில் ஊறுகிறது. இந்த உணவுல போராளிகள்